Hey guys, this is Priyanka from Vallivar Vasagar Vattam. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஇஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ 50 கொஷின்ஸ். ஆக்சுவலி 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைசிஸில் வந்து இருக்குது. ஸோ கொஷின் பேப்பரில் வந்து ஆக்சுவலி இருக்குது. ஸோ அதனால் வந்து we have decided. ஸோ 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து 1 by 1 that is today we are releasing part 1 and tomorrow we are releasing part 2 and day after tomorrow we are releasing part 3. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர்லி வந்து வீடியோஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி பிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் ஃபார் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிஇஓ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் 8056713273. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் எல்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ இந்த வாட்ஸ்அப். ஸோ உங்களுக்கு அந்த பிஇஓ எக்ஸாம்ஸோட அட்மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு என்னன்றது நான் சொல்லிவிடுவேன். ஸோ லெட்ஸ் see the session first. So first question. Teaching higher education in English only was a language policy bill introduced throughout India, Malaysia, Hong Kong and Singapore in the year dash. It is 1848. Actually வந்து பார்த்தீங்கன்னா 1848. ஸோ இது வந்து மிட் 19th century பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலோனியல் பாலிசி படி had already டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஹையர் மாடர்ன் எஜுகேஷன் வந்து ஏஷியன் காலனிஸில் வந்து டுவர்ட்ஸ் இங்கிலீஷ் மூலிமா வந்து மெயின் மீடியமாக வந்து கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒன்றும் இல்லை, இந்தியாவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஆல்சோ அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பாலிசி வரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் காலனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டிஷை வந்து ஒரு மெயின் மீடியமாக வைக்கணும்னு சொல்லிட்டு 1848 வந்து பார்த்திங்கன்னா மிட் 19th century பீரியட் அப்போ வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் பாலிசி வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி மெக்காலே மினிட் ஆஃப் 1835 and by administrative mission school developments in places like Hong Kong and Singapore. So not only in இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே. அண்ட் ஆல்சோ they are saying மிஷன் ஸ்கூல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ லைக் ஹாங்காங்கு, சிங்கப்பூரில் வந்து 1840s வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1848 அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர், ஹாங்காங்கில் எல்லாமே வந்து மிஷன் ஸ்கூல் டெவலப்மெண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷன்னு சொல்லலாம், ஸ்கூல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லாங்க. அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து காலனைசேஷன் பண்ண போய் இங்கிலீஷ் வந்து கடல் கடந்து வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் ஆகி நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எப்படி வந்தது, இங்கிலாந்து பீப்புள் வந்தனால தான் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற கான்செப்டே வந்தது, இல்லைனா வந்திருக்காது. ஸோ வாட் they are saying is, ஸோ இங்கிலீஷ் வந்து எல்லா நாட்டிலுமே, ஸோ எஸ்பெஷலி ஹாங்காங், சிங்கப்பூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷ் வந்து ஏஷியா முழுக்க காலனைசேஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனாலேயே இங்கிலீஷை வந்து ஸ்கூல் எஜுகேஷன் படி மெயின் மீடியமாக போடணும்னு சொல்லி இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பாலிசி கொண்டு வந்தது யாருன்னா மெக்காலேன்றவர் தான் வந்து ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் பக்கிங்டன் மெக்காலே. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை வந்து கொண்டு வர்றார். ஆக்சுவலி 1835 வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வெஸ்டர்ன் லேர்னிங்கு இங்கிலீஷெல்லாம் மெயின் மீடியமாக கொண்டு வரணும், இந்தியன் எஜுகேஷனில் மெயினாக கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1848 அப்போது அவர் சொன்ன கான்செப்ட் வந்து வேர்ல்டு முழுக்க பரவிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹாங்காங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1842 தான் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் வந்து இங்கிலீஷ் மூலிமா நடத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1848 அது நடைமுறை வந்தது. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1830s வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ்க்கான கான்செப்ட், ஸோ ஃப்ரீ ஸ்கூலுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கவர்மெண்ட் எய்டட் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது 1848 மிட் 19th century. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம்னு சொல்லி கருதலாம். ஸோ எஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின்.
This comedy is all about war, love and marriage. So it is Arms and the Man. Okay, The Arm and the Man. So in the Arms and the Man. So இது வந்து 1894 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஆக்சுவலி பப்ளிஷ் ஆச்சு. இட் வாஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஸோ ஜிவி ஷா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமெடிக் சட்டையருக்கு ஆக்சுவலி. ஸோ காமெடிக் சட்டையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி மிக்சஸ் வார், லவ் அண்ட் மேரேஜ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இந்த காம்பினேஷன் இந்த ஒர்க் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் அப்படின்ற ஒர்க் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும்னா செர்போ பல்கேரியன் வாரி மூலிமா தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஸ்விஸ் சோல்ஜர், ஸோ கேப்டன் பிளட்ஷீலி அப்படின்ற ஒரு கேப்டன் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ டேக்ஸ் ரெஃப்யூஜ் in the bedroom of Reina Bedov. ஸோ அவங்க யங் பல்கேரியன் விமன் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்கேஜ் டு செர்கியஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வாரு, லவ்வு, மேரேஜ் அப்படின்ற கான்செப்ட்லாம் வருது. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ட்ரையாங்கிள் லவ் அப்படின்ற கான்செப்ட்டும் வரும். ஓகேங்களா. இந்த ப்ளே வந்து எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா how it is a marriage ending. ஓகேங்களா. ஸோ மேரேஜ் மூலிமா இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து வார், லவ், மேரேஜ். வார்னால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வார்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபூலிஷு, சென்டிமெண்டலாக நிறைய நடக்கும். அதுதான் வார்னு சொல்கிறாங்க. லவ் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னாவோட ரொமான்டிக் ஃபேண்டசிஸ் வந்து இதில் நடக்கும். அண்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் பற்றி இதில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேரேஜ் வந்து எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ மேரேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்படி ரியாலிட்டி மூலிமா, சோஷியல் ரியாலிட்டி மூலிமா கொண்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பியோர் ரொமான்டிக் ஐடியலிசம் அப்படின்ற கான்செப்ட்லாம் இதில் வந்து நம்ம ஜிபி ஷா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் அப்படின்ற ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஒன். த ஜாக்கெட் இஸ் டர்ட்டி, இட் டேஷ். ஸோ ஆப்ஷன் ஏ, இட் நீட்ஸ் கிளீனிங். ஸோ லெட்ஸ் see what's the answer, what is the explanation is. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா it needs cleaning the answer. So what it is, the jacket is dirty அப்படின்ற கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ the jacket is dirty அப்படின்னா அதுக்கூட மீனிங் பாருங்கள், someone should clean itன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு டர்ட்டியை நம்ம ஒருத்தட்ட நம்ம சொல்கிறோம், நம்ம வீட்டில் இருக்க ஆளுன்ட்டே சொல்கிறோம் இந்த ஜாக்கெட் டர்ட்டியாக இருக்குது, டவல் டர்ட்டியாக இருக்குது, ஸோ கிளாத்ஸ் டர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ வை ஆர் சேயிங் தட் டர்ட்டி, எதனால் நம்ம டர்ட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா இது க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லுவோம். அதனால தான் someone should clean it. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த நீட்ஸ் க்ளீனிங் யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. நீடுங்கிறது என்னன்னா நவுனோட அர்த்தம். ஸோ நீட் மீன்ஸ் நவுன். ஜெரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனிங் தான் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா. ஸோ க்ளீனிங்கிறது ஜெரண்ட். ஸோ let's see, the car needs washing, the jacket needs washing. ஸோ காரு, ஜாக்கெட் எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு இடம் நம்ம டர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த டர்ட்டினஸ் சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த இடத்துல டஸ்ட் இருக்குப்பா, அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை துடைக்கணும். இந்த இடம் வந்து குப்பையாக இருக்குன்னா அதை நம்ம கூட்டணும். இந்த இடத்துல வெசல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இல்லை, கழுவுமே வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டியாக தான் இருக்குன்னா உடனே நம்ம கழுவணும். ஸோ இட் நீட்ஸ் க்ளீனிங். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன். Anita Desai won the Sahitya Academy Award for Cry the Peacock. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரை த பீகாக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ ராங் திங். ஸோ உங்களுக்கு இந்த கொஷினே பார்த்திங்கன்னா ரொம்ப ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலி இது 2020யோட கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஏன் இந்த கொஷின் நான் போட்டு அதே ஆன்சர் நான் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி தப்பான கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் கிவன் யூ. பாருங்கள், க்ரை த பீகாக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ ராங் திங். ஸோ அனிதா தேசாய் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு எந்த புக்கு வாங்கினாங்க, ஃபயர் ஆன் த மவுண்டைன் புக்கு தான் வாங்கினாங்க. ஸோ 1977 ஃபயர் ஆன் த மவுண்டைன் அப்படின்ற புக்குக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா தேசாய் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் ஷி வாஸ் அவார்டட் இன் 1978. 1977
ஃபயர் ஆன் த மவுண்டன் புக் வருது. 1978 அந்த அவார்டு வந்து வாங்குறாங்க, சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்குறாங்க அனிதா தேசாய். ஸோ இதில் க்ரை த பீகாக்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ ராங் திங். ஓகேங்களா, ஆக்சுவலி பாருங்க இந்த 4 ஆப்ஷன்ஸ்லையுமே ஃபயர் ஆன் த மவுண்டனே வரல. ஸோ அதனால் வந்து இது தவறான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே தவறானதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ட்ரிக்கியான 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டு எது தப்பு. சப்போஸ் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மார்க் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 4ல் எது எழுதினாலுமே உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன்னா உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸே கொடுக்கல, ஃபயர் ஆன் த மவுண்டனே கொடுக்கல. ஸோ இட் இஸ் நீங்கள் என்ன கொஷின் எழுதினாலுமே உங்களுக்கு அந்த ப்ளஸ் மார்க் தான் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த க்ரை த பீகாக் வந்து 1963 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆன் த மவுண்டன் 1977 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1978 இந்த ஒர்க்காக அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் கொஷின், கரெக்ட் ஆன்சர். 5th question, dash is an example of restoration comedy. So answer A, The Way of the World. Yes, The Way of the World is the correct answer. Actually இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி The Way of the World was written by William Conqueror. 1700 தான் இந்த ஒர்க் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இட் இஸ் அ ரெஸ்டரேஷன் காமெடி. ஸோ இந்த ரெஸ்டரேஷன் காமெடி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வாட் இஸ் ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னா சார்ல்ஸ் டூ இருந்த பீரியட் தான் ரெஸ்டரேஷன் பீரியடுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, 1660 1710 வரைக்குமே ரெஸ்டரேஷன் பீரியட் தான். ஸோ இந்த ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த ரெஸ்டரேஷன் காமெடியோட ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும், டயலாக் வித்தியாக இருக்கும். ஸோ பிளாட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் இன்டர்வியூவாக இருக்கும், செடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும், அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் மேனர்ஸ். ஸோ அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள்ஸோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ மேரேஜ் சீக்வன்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் லைஃப் பற்றின கான்செப்ட் எல்லாமே ரெஸ்டரேஷன் காமெடி தான். ஓகேங்களா, ஸோ வில்லியம் கான்க்ரர் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரெஸ்டரேஷன் ட்ரமாட்டிஸ்ட். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1700 வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டரேஷன் இயர்லி அகஸ்டின் பீரியட் தான் இந்த ஒர்க்கு எழுதப்பட்டது, த வே ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து த பிளே சென்டர்ஸ் ஆன் மெலமெண்ட். ஸோ இவங்க எல்லாமே இந்த பிளேயில் வந்து வருவாங்க. தேர் ஆல் அவங்க தான் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் மாதிரி இந்த பிளேயில். ஸோ இந்த ஒர்க்கோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா அர்பன் சட்டையரு, காமிக்கு, ஐரானி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அ டால்ஸ் ஹவுஸ். இது வந்து ஹென்ரிக் இப்சன் எழுதுனது. ஓகேங்களா, 1879 எழுதப்பட்ட ஒர்க்கு. ஆக்சுவலி இட் இஸ் அ மாடர்ன் டொமஸ்டிக் ட்ராமா ஒர்க்கு. இது ரெஸ்டரேஷன் காமெடி கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ரால்ஃப் டாய்ஸ்டர் எழுதின ஒர்க்கு. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் எலிசபெத்தன் காமெடி. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் 1550 வந்து எழுதுனது. ஸோ இதுவுமே ரெஸ்டரேஷன் பீரியட் வராது. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மேக்ஃப்ளெக்னு எழுதின ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரெஸ்டரேஷன் காமெடி. ஆக்சுவலி இது ஒரு காமெடி பட் ரெஸ்டரேஷன் காமெடி வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ த வே ஆஃப் த வேர்ல்டு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், 6th question. Nabob is a log word from which language? Nabob, so N-A-B-O-B, Nabob. ஸோ இது எந்த லாங்குவேஜ்லேருந்து வருதுன்னா இட் இஸ் அன் இண்டியன். ஸோ லெட்ஸ் see. ஸோ நபாப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ஹிந்துஸ்தானி வேர்ட் ஆக்சுவலி. ஸோ இண்டியன் வேர்ட், இட் இஸ் a ஹிந்துஸ்தானி வேர்ட். ஸோ உருது வேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நபாப் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி வந்திருக்கு. ஸோ நபாபுங்கிறது நவாபுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ முகல் பீப்புள்ஸ் வந்து முகல் எம்ப்ரஸ் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணாங்களே. ஸோ அந்த டைமில் நவாப் அப்படின்ற வேர்டு வந்து வந்தது. ஸோ அப்படியே காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தானி வேர்டாக வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலி நவாப் இஸ் சம்திங் பட் டெபுட்டி அப்படின்ற ஒரு வேர்டு தான் அதோட மீனிங் அது. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நபாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து பாரோ பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th. Bric is a loan word from which language? French language. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராக் அப்படின்னா நம்ம இங்கிலீஷோட வேர்ட் மீனிங் என்னென்னா இட் இஸ் அ ஸ்மால் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிராக் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து இன் இங்கிலீஷ் இட் ட்ரான்ஸ்லேட்டட்
ஸ்மால் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா, ஒரு ஆர்னமெண்டல் திங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஆர்னமெண்ட் திங் கூட சொல்லலாம் ஓகேங்களா. தட் இஸ் அ பிரிக் ஆ பிராக். இப்போ எப்படி நம்ம டிக் டாக்குன்னு சொல்கிறோம், ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், eighth one of the following books is not the work of Virginia Woolf, The Dead. ஸோ த டெட் புக் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜினியா வுல்ஃபோட புக் கிடையாது. ஸோ இப்போ யார் புக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ ஆத்தர் ஆஃப் ஜேம்ஸ் ஜாய்ஸ் ஓகேங்களா. த டெட் வந்து இட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். த டெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபைனல் ஷார்ட் ஸ்டோரி இன் ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஃபேமஸ் கலெக்ஷன் டிப்ளினஸ். ஸோ டிப்ளினஸ் அப்படின்ற அவரோட கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபைனல் ஷார்ட் ஸ்டோரி த டெட். ஆக்சுவலி இஸ் பப்ளிஷ்ட் இன் 1914. ஸோ இது ஒரு கிரேட்டஸ்டான ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்டர்ஸ் கேப்ரியல் கான்ட்ரே. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் நடக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மெமரி, பேரலைசிஸ், ஐடென்டிட்டி, ஐரிஷ் கல்ச்சர், ஸோ கான்செப்ட் எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் டெட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9th one. Sir Gawain and the Green Knight is a poem by anonymous work. Actually Sir Gawain and the Green Knight வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போயம்னே தெரியாது, எந்த ஒர்க்கோட போயம்னே தெரியாது. ஆக்சுவலி இட் இஸ் அ அனானிமஸ் ரைட்டர் தான். ஸோ 10th, I used dash watching cartoons when I was a child. ஸோ I used to love தான் போடணும். I used be liking போடக்கூடாது. I used to do போடக்கூடாது. I used to beன்னு போடக்கூடாது. ஸோ ஐ யூஸ் டு லவ். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து கார்ட்டூன் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிக்கும்னு என்னது, ஐ யூஸ் டு லவ் வாட்சிங் கார்ட்டூன்ஸ் வென் ஐ வாஸ் அ சைல்டு. 11th, Tyndall Abbey, which showcases Wordsworth's love for nature, was published in the year 1798. 1798லாம் பார்த்தீங்கன்னா Tyndall Abbey ஒர்க் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 12th question, they say that dash no chance of becoming popular, but in the first week it was packed, you could not move in here, and there's how it's on, said George Dorman. So stood, they said it stood no chance. செக்ஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜ் டார்மன் சொன்ன ஒரு கொட்டேஷன். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டுட்டு தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 13th one, in America, in the 1950, a school of literary criticism called New Criticism emerged. It was called dash. It is a structural method. So let's see detailedly. So first let's see about the New Criticism. நியூ கிரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து 1920ஸ்லேருந்து 1950s வரைக்கும் நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து என்ன கான்செப்டில் டீச் பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் ரீடிங் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ கிரிட்டிசிசம் பற்றி ஸ்கூலில் வந்து பிரிட்டனில் சொல்லித்தராங்க. அண்ட் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபார்ம், பேரடாக்ஸ், ஐரானி அண்ட் இன்டென்ஷன், ஃபாலசி, ரீடர் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ கிரிட்டிசிசமோட ஃபேமஸ் ஆத்தர்ஸ் யாருன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸு, ஜான் ப்ரவுன் ரான்சன், கிளண்ட் ப்ரூக்ஸு, டபிள்யூகே விம்சன், டிஎஸ் எலியட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கிரிட்டிசிசமோட முக்கியமான ஒரு ஆத்தர்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரலிசம், that is a structural method. ஸோ இது வந்து ஒரு யூரோப்பியன் ஆரிஜின் and it is reached in US. ஸோ இங்கிலாண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் a criticism strongly in the 1950ஸ்லேருந்து 1960s வந்து இது ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ரக்சரல் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்கு, மெத்தடிக்கு, நரேட்டிவ் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே வந்தது. ஸோ இந்த ஒர்க்ஸோட ரூட் ஐடியாஸே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் எதுலேருந்து வந்ததுன்னா செசாரியன் லிங்குவிஸ்டிக்ஸ் மூலிமா தான் வந்தது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லெவி ஸ்ட்ரியாஸ் ப்ராப்போட மாடல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு என்ன தெரியுமா, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதோட சிஸ்டமோட ரிலேஷன்ஸை வந்து கொண்டு வரது தான். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோட சைனோ, ஃபங்க்ஷனோ, ஆப்போசிஷன்ஸோ அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே வெளியில் கொண்டு வரது தான் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து வாட், இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெத்தட் தான். ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அது பாருங்கள் 1950 பாருங்கள் 1950
நியோ கிரிட்டிசிசம்க்கு அப்புறம் எந்த கிரிட்டிசிசம் வந்ததுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெத்தட் கிரிட்டிசிசம். 14. The child is father of the man is a quotation from the poem. Option D. The intimations of immortality from recollection of early childhood. 1802 வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பேர்ட்ஸ்வர்த் இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ வில்லியம் பேர்ட்ஸ்வர்த்தோட ஒர்க் தான் இன்டிமேஷன் ஆஃப் மொராலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன் ஆஃப் இயர்லி பர்த்டே. ஸோ இதில் தான் இந்த கொட்டேஷன் த சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன் என்ற கொட்டேஷனே வரும். A16. Of the poets listed below, who is not an Australian? So Dan Morax வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிடையாது. ஸோ he belongs to American poet. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அமெரிக்கன் போய்ட்டு, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் போய்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ A16. During the first half of the 18th century, the Dash was a famous meeting place for literary people and as a coffee house. ஸோ காஃபி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஹவுஸில் வந்து இப்போ எப்படி நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்னா ஒரு காஃபி ஷாப்பில் வந்து காஃபியோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து வி ஆர் டூயிங். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 18th சென்ச்சுரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எந்த இடத்துல வந்து லிட்ரரி பீப்புள்ஸ்லாம் லண்டனில் மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் தான் காஃபி ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து மீட் பண்ணுற பிளேஸ். ஸோ திஸ் இஸ் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 17th அப்படின்னு கொஷின் வித் ஆன்சர் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். According to Shepard, the average shear slope of the continental slope is option C 4th and 17. 18. Big Bang theory developed by Edwin Hubble by Dash. Option A 1920. 19. Mercury rotates on its axis once in every. Option A 59 days. 20. According to the International Food Policy Research Institutions, India ranks worst food security states, which is based on Dash Global Hunger Index 2011. 21. Total number of inlands in India. Option D 615. 22. Which is the most populated union territory in India 2011? Option D Delhi. 23. The Chambal Link Canal would provide water to the parts of Dash. Option A Rajasthan. 24. The Biosphere Reserves Program initiated in India in Dash. Option B 1986. 25. Karuva soil of Pulwama in Jammu and Kashmir is well known for the production of Dash. Option C superior quality of saffron. 26. In the southern parts of the Meghalaya plateau, the average annual rainfall of Mayusram is more than Dash. Option B 2200 centimeter. 27. The Indian Iron and Steel Company set up its first factory at option C Hirapo. 29. Dash town comes under mining town. Option A Dick Boy. 30. Dash was the first one to voice his concern about the growing scarcity of resources as compared to the human population. Option B Sir Robert Malthus. 31. Inland Waterways Authority may set up in the year Dash. Option B 1986. 32. National Food Security Scheme was started in the year Dash. Option D 2013. 33. The new foreign trade policy was announced in the year Dash. Option D 2015. 34. Which 5-year plan was based on poverty eradication? Option A 6th 5-year plan. 35. National Harbour Board was set up in the year Dash. Option C 1950. 36. Life expectancy year in year 2011 in India is Dash years. Option A 63.5. 37. In which year was Pradhan Mantri Gram Sadak Yojana introduced in India? 25th December 2000. 38. Which revolt was started by the ruler of Travancore in 1805? Option D
Divani Velu Thambi's revolt. 39. In which year the East India Company's government introduced the Enfield rifle in the army? Option D 1806. 40. Which is called as steering wheel of the ship? Option B Chief Minister. 41. In which Congress session Nehru was elected as the president? Option C Lahore. 42. Which was the first uprising against English East India Company? Option A Sannyasi Andolan. 43. The Parliament House is also known as option C Sansad Bhavan. 44. Who sowed the seeds of extremism in the Indian national policy? Option D Aurobindo Ghosh. 45. In which year the Government of India appointed a committee popularly known as Butler Committee? Option A 1927. 46. Who was the pioneer of the communist movement in India? Option D M.N. Roy. 47. In which year Indian Civil Service Act was passed? Option D 1861. 48. In the year 1944, the INA installed the Indian flag at which place? Option A Kohima. 49. Who constructed the Chepak Palace in Madras? Option A Muhammad Ali. 50. Who established the Madras Mahajana Sabha in 1881? Option A Mahadeva Ranath. ஸோ திஸ் இஸ் த 50 கொஷின்ஸ் பார்ட் 1 வந்து உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து லிட்டில் பிட் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அது எல்லாமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கான்செப்ட் தான், மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிஏஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ டெஸ்ட் பேட்ச். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்னாவே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருவோம். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃப்ரீ, மெட்டீரியல்ஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரீ, சாஃப்ட் காப்பி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருவேன். மேக்ஸும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இஸ் ஃப்ரீ, மேக்ஸ் வந்து டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் சோஷியல் இது ரெண்டுக்குமே வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் இஸ் அவைலபிள். சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து போகும். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், பார்த்தினா பிஓ கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன்.